ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜெல்லி டாக்ஸ். எஸ், அந்த ப்ரொமோ ஸ்னாப் பார்த்து வீக்கப் ஃபேன்ஸ் எல்லாரோட மூடியும் ஒரு ஹாப்பியான ஒரு மூடாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம விஜய் டிவி அட்மின். அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். பிகாஸ் பல மாதத்துக்கு அப்புறம் ஈவன் நம்ம எல்லாருமே வந்து சீன்ஸே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நம்ம சேட் மோட்லேயே தான் இருந்தோம் இல்லையா. இப்போ அந்த பிரவீன் சார் ஷேர் பண்ண அந்த பிடிஎஸ் பார்த்து தான் எல்லாரும் ஹாப்பி மோடுக்கே வந்திருக்கும். அப்படி ஒரு தருணத்தில் ப்ரொமோடைய குட்டி ஸ்னாப் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க விஜய் டிவி அட்மின். அண்ட் அதில் வந்து ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அந்த எக்ஸைட்மெண்ட்டில் அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு வேகமாக வந்துடும். பிகாஸ் ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு ஸ்னேக் பிக் வரணும் நம்ம விக்காவை வச்சு அப்படின்னு சொல்லி சீரியஸ்லி. பட் இன்னைக்கு வந்து ஷேர் ஆனது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் தான் நல்லா ஒத்து ரொம்ப நேரம் அந்த பிக்சரையே பார்க்க சலிக்கவே இல்லை. ஆக்சுவலாக விஜய் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சே அப்படின்ற மாதிரி கையை வச்சு ஒரு போஸ் கொடுத்துருக்காரு. நம்ம காவேரி முன்னாடி போகும்போது கொஞ்சம் லைட்டாக ஸ்மைலிங் ஃபேஸோட, அதாவது வாயை திறந்து சிரிக்கல, உள்ளுக்குள்ளேயே அப்படியே சிரிக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம விஜய் கூட அது ஏதோ ஒரு கான்வர்சேஷன் வந்து அதுக்கப்புறம் சிரிக்கிறாங்க போல. ஏன்னா நடுவில் இவ்வளோ நாளாக வந்து விஜய் காவேரி வந்து பார்த்துக்கிட்டாலே ஒரு சிரிப்பு கூட கிடையவே கிடையாது ரெண்டு பேருக்குமே. பட் இப்போ வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகியிருக்கு. என்ன சொல்லியிருப்பாரு விஜய், காவேரி ஃபேஸில் இவ்வளோ ஒரு ஸ்மைல் இருக்குது, அதுதான் வந்து என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. என்ன நடந்திருக்கும், நாளைக்கு ப்ரொமோவில் என்ன இருக்க போகுது. ஸோ ஷார்ப்பாக இப்போயே 10 மணி எப்போ ஆகும்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுடைய அந்த மைண்ட் வைஸ்லாம் எனக்கு புரியுது, நானும் அப்படி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எதை வச்சு ப்ரொமோ வருது, ஸோ டேரெக்டாக விஜய் போயிட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட்டில் வச்சு பார்த்துருப்பாரு போல். பார்த்து சூன் அவங்க மனசில் இடம் பிடிச்சிருவேன்ற மாதிரி ஏதாவது சொல்கிறாரா என்னன்னு சொல்லி நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. பட் எனிவேஸ் ரொம்ப ஹாப்பியான ஒரு பிக்சரை ஷேர் பண்ணதுக்கு நானுமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் வீக்கா ஃபேன்ஸ் சார்பாக. ஏன்னா எல்லாரும் எப்படி ஒரு மனநிலையில் இருந்தோம் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ டபுள் ஹாப்பியாக இருக்குது இந்த ப்ரொமோஸ் நான் இப்போ பார்த்ததுலேருந்து. ரெண்டு பேருமே செம்ம ப்ரிட்டியாக வேறு இருக்காங்க. பிக்சர் கிளாரிட்டி, அப்புறம் அந்த பேக்ரவுண்ட் சாங் லவ்வர் பதுலேருந்து சில்லாஞ்சிருக்கே சாங் எல்லாமே வேறு லெவல். அட்மின்க்கு எல்லாரும் தேங்க்ஸ் மழையாக பொழிஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட் செக்ஷனில். இன்னும் அந்த கமெண்ட் கூட போய் பார்க்கல. பட் எனிவேஸ் ரொம்ப ஹாப்பி. நாளைக்கு ப்ரோமோ பார்க்கலாம், பார்த்துட்டு நம்ம டீட்டெயில்டாக பேசலாம். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன்ஸ், விஜய் என்ன சொல்லியிருப்பாரு, காவேரியை இப்படி ஸ்மைண்ட் பண்ணுறாங்க, ஸோ உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.